5 லிட்டர் கேனில் தான் நம்ம மீன் அமிலம் செய்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம 35 லிட்டர் கேனில் செய்ய போகிறோம். எதுக்காகன்னு பார்க்குறீங்களா, நமக்கு அதிகமாக தேவைப்படுதுங்க மீன் அமிலம். இதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு நாங்கள் இப்போ அதிகமான அளவுலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். காலையில் வெள்ளனே ஒரு 7 மணிக்கெல்லாம் போய் மீன் கடையில் கழிவுகள் போட சொல்லி வாளியை கொடுத்துட்டு வந்துட்டோம். இன்றைக்கி 20 கிலோ மீன் கழிவு கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு தான் மீன் அமிலம் செய்ய போகிறோம். ஒரு லேயர் மீன் கழிவு, அடுத்த லேயர் நாட்டு சர்க்கரை, இது மாதிரி மாறி மாறி போட்டு நல்லா கலக்கி விடணுங்க. இதில் கலக்கி விடுறது தான் முக்கியமான விஷயமே. நாட்டு சர்க்கரை மீனோட எல்லா இடத்துலையும் படணும். அப்போ தான் மீன் கழிவு கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைன்னா புழு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நண்டோட ஓடு, இது மாதிரி மீன் முள், நண்டு கழிவுகள், இதிலெல்லாம் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மீன் அமிலத்தில் கால்சியம் சத்துமே சேர்ந்து வந்துடுதுங்க. இதை நாங்கள் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டு லைவாகவே நாங்கள் ரிசல்ட்டை பார்க்க வந்தாங்க. இப்போ அதிகமான அளவில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நிறையா செஞ்சு வச்சிட்டோம்னா நான் எல்லா செடிகளுக்குமே கொடுத்துக்கலான்றதுக்காக தான். பிஞ்சுகள் அதிகமாக பிடிக்கும், வளர்ச்சியுமே நல்லா வளரும், பசுமையாக இருக்கும் அதோட செடிகள். அதனால் ஒளிச்சேர்க்கை செஞ்சு அதிக காய்களுமே பிடிக்கும். நல்ல ஏர் டைட்டான கண்டெய்னரில் இதை மூடி வச்சுட்டோம். இப்போ 25 நாள் கழித்து பார்த்தோம்னா நமக்கு மீன் அமிலம் ரெடி ஆயிரும். செடிகள் எல்லா வகையான செடிகள், மரங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். மரங்கள் கொடுக்கும்போது தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். செடிகளுக்கு ஸ்ப்ரே வடிவிலையுமே கொடுக்கலாம். மீன் அமிலம் எப்படி செய்யணும், அதை எந்த அளவில் கொடுக்கணுன்ற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் இதில் கொடுக்குறேன். பாய்.